கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். வடவள்ளி, PN புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று அவர் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது வானதி சீனிவாசனின் மகன் ஆதர்ஷும் உடன் சென்று தனது தாய்க்காக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய சரத்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வானதி சீனிவாசனுக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மத்தியிலே இருக்கின்ற சிறந்த தலைவராம் பாரதிய தலைவர், பாரதிய பிரதமர் மோடிஜி அவரிடம் எடுத்துச் சொல்லி உங்களுக்கு என்ன பெற்றுத் தர வேண்டும் என்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்தா இந்த வடக்கு பகுதி மட்டுமல்ல, தொகுதி மட்டுமல்ல, தமிழகம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்கின்றவர் வானதி சீனிவாசன் அவர்கள். அது மட்டும் இல்ல, அந்த கோட்டை வளாகத்தில் உள்ள அந்த தண்ணீர் தடாகத்தில் இருக்கின்ற தாமரை சின்னமான வானதி சீனிவாசன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.